வணக்கமுங்க. நேற்று மகளிர் தின விழாவில் விஜய் அவர்கள் சும்மா சர 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 சரன்னு 10 நிமிஷம் வெடிச்சிட்டு போயிட்டார். இந்த சத்தத்தை கேட்டுட்டு நிறைய பேர் ஹார்ட்டெல்லாம் பொத்திக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் வயிற்றால போயிட்டு. முதல்வர் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேதியில் போயிட்டு. உண்மைதான். ஆனால் விஜய் ஜெயிச்சாலும் சரி, இதை செய்தாலும் சரி, தோத்தாலும் சரி, அவர் கொடுத்த இந்த அறிக்கையால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வகையில் லாபம் தான், தீமைகள் கிடையாது. அவர் சொன்ன அந்த அறிக்கையை இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்து தான் ஆகணும். இதான் உண்மை. ஆனால் விஜயுடைய முகத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா அருளே இல்லை. அம்மாசி மாதிரி ஆயிட்டார். காரணம் பர்சனலுடைய இதுதான். அதாவதுங்க, ஒரு மனிதன் வீட்டில் இருந்து குழந்தை குட்டிகளோட பார்த்துட்டு கொஞ்சிட்டு மனைவி கிட்ட சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாம்னா அதோட முகக்கலையே தனி. நீ என்னதான் கோடி கோடியாக இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, குடும்பத்தோடு வாழ்ந்த மாதிரி அந்த கலைகள் வராது. அகத்தின் கலை முகத்தில் தெரியும். இப்போ இன்னொன்றுங்க, விஜய் இது மாதிரி தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் இது மாதிரி ஆனதுனால இப்போ விஜய்க்கு ஒன்றும் இல்லை, விஜயுடைய தொண்டர்களை தான் பாதிக்கும். இன்னைக்கு கல்யாணங்க பேசியிருக்கோம், நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருக்கு. 2 பேரும் ஃபோனில் பேசுகிறாங்க. ஏதோ ஒரே ஒரு வார்த்தையால் கல்யாணமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ அதே மாதிரி தான் ஆகும். அவள் கேட்பா, பொண்ணு கேட்பா, உனக்கு யாரை பிடிக்கும், யாருடைய ரசிகன் நீம்பா. இவன் விஜய் அப்படி சோழி முடிஞ்சு போச்சு. ஐயையோ இவன் எனக்கு வேண்டான்னு ஆயிடும். அதே மாதிரி பொண்ணு வீட்டில் வீட்டுக்கு மாப்பிள்ளை வாக்க வந்தாங்கன்னா அந்த வீட்டில் விஜயுடைய ஃபோட்டோ ஏதாவது இருந்து வைங்களேன், இல்லை அந்த விஜய் கூட அவர் நின்று ஒரு ஃபோட்டோ வைங்களேன், பொண்ணு வீட்டுக்காரங்க இவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, இவன் விஜயுடைய ஆள், விஜயுடைய ரோல் மாடல் இவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாப்பிள்ளையை வேண்டாம்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மை இது. அதே மாதிரிங்க இன்னொன்று சொல்கிறேன். சரவண பவன் இருக்குல்ல, அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் ராஜகோபால், அவர் கீதா ஜீவன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதுக்காக அவளுடைய கணவனை ஆள் வைத்து கொலை செய்து விட்டார். அந்த கேஸில் அவரை தூக்கி உள்ளே வச்சிட்டாங்க. அவருக்கு மன உடைச்சலாகி நோய் காலமாகி விட்டார். இப்போ அவர் புன்னையடிங்கிற ஒரு ஊரில் கோயில் கட்டிருக்கார். ஏழுமலையான் கோயில், திருப்பதியில் உள்ள கோயில் மாதிரியே கட்டிருக்கார். அந்த கோயிலுக்கு மக்கள் பார்க்கறதுக்கு அலையாக டெய்லி வராங்க, கூட்டமாக வராங்க, கும்பிடுறாங்க. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அவருடைய சமாதி இருக்கு, ராஜகோபாலுடைய சமாதி. ஆனால் இந்த கோயிலுக்கு வருகிறவங்க யாருமே ராஜகோபால் அண்ணாச்சியை போய் கும்பிடுவதற்கு யாருமே போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனை பார்க்கும்போதெல்லாம் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள குத்தம். இவன் யாரு, இவனை இந்த இடத்துல தான் நாம் அழகு பார்க்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போது நான் யூடியூப் சேனலில், என்னுடைய சேனலில், நம்ம சேனலில் 2 முறை பேசுகிறேன். ஒரு முறை என்ன பேசுகிறேன், யானையை பற்றி பேசுகிறேன். அது ஒன்று. அடுத்தால தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அறிக்கைகளை
கொடுத்தால் மகளிர்களின் மனதை கவரும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த அறிக்கைகளை பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பேசியிருந்தேன். அதனுடைய ஆதாரத்தையும் நான் இப்போ உங்களுக்கு போடுறேன். சரி, அதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை. நம்ம பேசியதனால் விஜய் அதை பார்த்துட்டு காப்பி அடித்து பேசினார் என்பதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு அவர் விஜய் எதையுமே சொந்தமாக யோசித்து பேசவே இல்லை. யாராவது எழுதி கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே பேசுகிறார். மறுநாள் காலையில் அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நான் என்ன சொன்னேன், என்ன பேசினேன் அப்படின்னு அவருக்கே புரியவே புரியாது. அப்படி ஒரு மனநிலையில் தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார். இப்போ நீங்கள் நான் பேசிய அந்த வீடியோக்களை கொஞ்சம் பாருங்க. நன்றி, வணக்கங்க. ஒரு யானை கிட்ட தவறான உணவகத்தை யாராவது கொண்டு போய் கொடுத்துட்டான்னு வைங்களேன், அதை சாப்பிடவே சாப்பிடாது. வாயிலே தான் ஒதுக்கி வச்சிருக்கும். அந்த கொடுத்தவன் என்னைக்காவது வந்தாமன்னு வச்சுக்கிடுங்க, போட்டி போட்டு அதை செய்யறேன், இதை செய்யறேன், ஆணையை செய்யறேன், பூனையை செய்யறேன், என்னெல்லாமோ சொல்றாங்க. இதுல நீங்க ஒரு பாதிய குறைச்சிக்கிடுங்க. முக்கியமானது மட்டும் செஞ்சா உருப்படியா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பெண்களுக்குமே கல்யாணம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பெண்களுக்கும் 3 பவுன்ல தாலிச்சங்கிலி போடுகிறோம் அப்படி என்று தேர்தல் அறிக்கையில ஒரு அறிவிப்பை மட்டும் நீங்கள் கொடுங்கள். இது கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாம் வேண்டாம். 500 அறிக்கையும் வேண்டாம், 600 அறிக்கையும் வேண்டாம், ஒண்ணுமே வேணாம். இத கண்டிப்பா செய்யுங்க. இத நீங்க செஞ்சீங்கன்னா யார் இந்த அறிக்கையை கொடுக்கிறாரோ தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக, ஏழை எளிய மக்கள், நடுத்தரமா இருக்கிற மக்கள் எல்லாரும் யார் அறிவிப்பு கொடுக்கிறாரோ அவங்களுக்கு ஆதரிச்சு ஓட்டு போடுவாங்க. அதுல எந்த வித